ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனுக்கு முன்னாடி பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்னலாம் வந்து பண்ணி சாமி வந்து கும்பிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பூஜா கேபினெட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு உட்காந்துக்குவேன். ஏன்னா உட்காந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த கால் வலியெல்லாம் அவாய்ட் ஆகும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த உட்டன் பூஜா கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரையில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து நல்லா வாட்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் பொருளெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டோன்னா நானே மாப் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடு வந்து ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக அப்படியே மாப் போட்டுகிட்டே வராரு. ஸோ அந்த வேலை அப்படியே சைமல்டேனியஸாக நடக்கும்போது பூஜா யூனிட் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பூஜை சாமான் தேய்க்கணும் இல்லையா? ஸோ அது தேய்க்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் பீத்தாம்பரி எல்லாம் போட்டு ஃபுல்லாக ஒரு வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை சாமான் வந்து அதிலே வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி போட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு, பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து பித்தளை பாத்திரம் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரம் இருக்கும். அதுலேயே வந்து 1, 2 வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் சில்வர் அதுவும் இருக்கும். ஸோ வெள்ளி பாத்திரம்லாம் எப்படி வாஷ் பண்ணணும் அதே மாதிரி தான் பூஜை பாத்திரமும், அதாவது பிராஸு, அப்புறம் வெள்ளி, அப்புறம் ஜெர்மன் சில்வர் 3த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ நான் வந்து ஒரு ஹெட்செட் போட்டுட்டு வேலை செய்வேன். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ஓடிட்டுருக்கோம். அது வந்து அது கூட நான் ரியலைஸ் பண்ணாமல் அது காதில் போட்டுகிட்டே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நான் இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். அது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தின்றதால கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க விநாயகருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டெக்கரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அலங்கரிக்க வந்து ஆரம்பித்தாச்சு. அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வெள்ளி பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மஞ்சள் வச்சாச்சு. இப்போ அப்படியே வந்து குங்குமம் வச்சுட்டே வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து விநாயகர் இருக்குது. நாங்கள் வந்து இயர்லியும் வந்து விநாயகர் வந்து வாங்கி கரைக்கிறதும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து பண்ண முடியல. அது வந்து ஆக்சுவலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பண்ணல. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக நம்ம விநாயகரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ட்டு விநாயகரை வந்து அழகாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு அப்புறமும் சரி, விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமும் சரி, இந்த 2மே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து வீட்டில் வந்து தெரியும். அது வந்து நான் வந்து ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷமும் வந்து கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்லேயும் சரி, வெல்த்லேயும் சரி நல்லாவே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு வந்து ஓவராலாக இருக்கிறது தான் வந்து நல்லது இல்லையா? நமக்கு வந்து வெல்த் மட்டுமே வந்து நல்லது கிடையாது. பண வரவு அது மட்டுமே நல்லது கிடையாது. ஹெல்த்து, வெல்த்து எல்லாமே வந்து நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து அதுவும் இல்லாமல் வரலட்சுமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வரவுக்காக செய்கிறது, பணம் வர்றதுக்கு அதுக்காக செய்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு மட்டும் வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஒரு ஹெல்த் அப்படின்னா சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியும் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு வாட்டியும் மைண்டில் வந்து செய்கிறப்போ அதையும் வந்து மெயினாக மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து செய்வேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு வந்து அழகாக வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாமிக்கு வந்து அழகாக அலங்கரிப்பேன். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விபூதி இருக்கு இல்லையா? விபூதியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழச்சிருவேன். குழச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை வந்து என்ன பண்ணுவேன், அதை வந்து ஒரு டூத்பிக் எடுத்து அதில் வந்து அந்த இதுலேயே வந்து சிலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதை வந்து அப்படியே கார்வ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கல் மாதிரி இருக்கு இல்லையா? அதுலேயே வந்து அவங்க அப்படியே சிலை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் கேப்பாக இருக்கோ, என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்களோ நான் அது மேலேயே வந்து போட்டு விடுவேன். ஸோ முடிச்சதுக்கப்புறமும் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஈர்க்குச்சி இல்லைன்னா அந்த தென்னங்குச்சியில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதில் என்னென்ன கார்விங்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் வந்து நான் வைக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி தான் செய்கிறோம், இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரிலாம் அலங்கரிக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம தாராளமாக வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நமக்கும் வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம கையால் வந்து விநாயகருக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றப்போ நமக்கே வந்து ஒரு திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து எப்பவும் கட்டுற
அங்கவஸ்திரம் வந்து கட்டி விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வந்து செஞ்சது. செஞ்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்கா வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வண்டியில் போயிட்டு எடுத்துகிட்டு வரணுன்றதால தட்டில் வச்சு கொண்டு வர முடியல, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து விநாயகரை உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் வச்சேன் அவருக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். விநாயகர் வந்ததும் ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பால் காய வச்சுருந்தேன். ஸோ பாலும் வந்து அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அழகாக அலங்கரித்து முடிச்சாச்சு. சரி, அதுக்கப்புறமா கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு உட்காந்ததும் தனிஷ்காவும் ஸ்ரீகிருத்திக்கும் ஓடி வந்து நானும் செய்கிறேன்னு உட்காந்துட்டாங்க. இப்போ இதை பார்த்ததும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, பசங்க மட்டும்தான் ஒழுங்காக செய்யலைன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து ஒழுங்காக தான் வரல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் தள்ளுங்கடா நானே வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே வந்து உட்காந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கையோட சைஸை பார்த்திங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து கை வந்து, நான் எப்போவுமே இதை தான் சொல்லி கிண்டல் பண்ணுவேன், கை வந்து உங்களுக்கு முறம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கையில் வந்து செய்கிறப்போ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொழுக்கட்டை வந்து அப்படியே நல்லா அழகாக சூப்பராக பெருசாக வந்திருந்தது. சூப்பராகவும் வந்து செஞ்சுட்டாரு. அந்த க்ளோசிங்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரோ மாதிரி செஞ்சுட்டாருன்னு சொல்லலாம். எனக்கு வந்து வரல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வராது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து செய்வார். அண்ட் இதில் வந்து ஒரு மோல்டு பார்க்குறீங்க இல்லையா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மோல்டு வாங்கிட்டு வாங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சோமாஸ் மோல்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் அதையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலை. வேணும்னா யூஸ் பண்ணியிருக்கலாம், அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து நம்ம இப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பண்ணது. அதுக்கப்புறமா கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பண்ணது. ஸோ இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் எப்படி வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வச்சிடலாம். அந்த சோளம், கம்பு அதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வச்சிடலாம். பொரி அதெல்லாம் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து சுண்டல் பாயசம் மட்டும் செஞ்சு ரெடி பண்ணிடலான்னு நினச்சேன். பட் டைம் கொஞ்சம் நிறைய ஆனதால் சரி ஓகே நம்ம எல்லாமே வந்து படையலாகவே போட்டுடலாம், சாப்பாடாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு சாப்பாடுமே வந்து ரெடி ஆகிடுச்சு, ரெடி பண்ணிட்டேன். அதனால் வந்து அவரே வந்து வருஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி தான் வந்து வராரு. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிற சாமிங்க இருக்கிறாங்க, பட் நம்ம விநாயகராக சிலையாக கொண்டு வரது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃபுல் படையல் போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி படையல் வந்து போட்டாச்சு. சாப்பாடு, சாம்பார், சுண்டல், அப்பளம், பாயாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, அப்புறம் கிழங்கு, பட்டாணி எல்லாம் போட்டு வந்து ஒரு பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொரியல் வந்து செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சாச்சு. அந்த சைடில் ஓரமாக கொஞ்சம் பொரி இருக்கு இல்லையா, மசாலா பொரி, அது வந்து பார்த்திங்கன்னா தனிஷ்கா ரெடி பண்ணா. நான் தான் வந்து இதை வந்து செய்வேன், அது வந்து என்னோடய டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ அதனால் அதையும் வந்து சைடில் வச்சுட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து எடுத்திருந்தது தனிஷ்காவோட கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த அலிகேட்டர் கிளிப் மாதிரி இருக்கும் இல்லையா, இப்படி ஓப்பன் ஆகும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒட்டி கொடுத்துடலாம். அவளுக்கு வந்து இதில் வந்து சிலதெல்லாம் வந்து ஃபேவரட் கிளிப்ஸு. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து என்ன ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் பொருள் தானே, இதுக்கு வந்து திரும்ப இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா, இவ்வளோ ஒட்டணுமா இது அப்படின்ட்டு. பட் குழந்தைங்களுக்குன்னு சில பிடிச்ச விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அதெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குமே வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் இதை வந்து சரி பண்ணேன். ஸோ இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷி கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒட்டியிருந்த கிளிப்ஸே எடுத்து இந்த ஆலிகேட்டர் கிளிப்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது அதிலே வந்து ஒட்டி கொடுத்துட்டேன். அவளுக்கு வந்து அந்த ஆலிகேட்டர் கிளிப்ஸ் தான் வந்து பிடிக்கிறதுக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆன கிளிப்ஸ் தான் வந்து ஆலிகேட்டர் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஈவினிங், அதாவது விநாயகர் சதுர்த்தி ஈவினிங்கில் ஒரு 2 days கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் விநாயகர்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நான் வந்து விநாயகரும் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போய் வச்சாச்சு ஈவினிங் போல். தனிஷ்காவும் ஸ்ரீகிருத்திக்கும் செம்ம டான்ஸ் வந்து அன்றைக்கி ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கொண்டு போய் கரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து நான் விநாயகர் கொண்டு போய் வச்சுருந்தேன். இதோ இங்கே இருக்கார் பாருங்கள் நம்மளோட விநாயகர். ஸோ அப்புறம் வந்து அவரையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து ஓரமாக வச்சுட்டாங்க. அங்கே வந்து நிறைய பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தாங்க, அந்த கணேஷா பஜன் மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கிருத்திக் கிளாப் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா விநாயகரை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் கொண்டு போய் வைக்கவும் வந்து வச்சுட்டாங்க.
அங்க இருக்க நெறைய பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து இத நோட் பண்ணேன். அதாவது விநாயகர வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருந்தது. அது வந்து என்னன்னு தெரியல. அவ்வளோ நாள் இருந்துட்டு ஒரு 3 டேஸ், 4 டேஸ் அவர வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் அவர கொண்டு போறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் திரும்பவும் வரதானே போறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட வந்து நாங்க வந்து அவருக்கு பாய் சொல்லிட்டோம். நம்மளோட கஷ்டத்த தீர்க்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வரதான் போறாரு. ஸோ அவருக்கும் வந்து பாய் சொல்லிட்டு, நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பாய் சொல்றேன். ஸோ இன்னொரு விளாக்ல வந்து நம்ம பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ கீழ என்ன பிடிச்சிருந்ததோ அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.